61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்று இன்று மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் ஆழ்கடலில் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிப்பதற்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. இந்த தடைக்காலம் நேற்று இரவு நள்ளிரவு முதல் நீங்கியதைத் தொடர்ந்து ஜூன் 15 இன்று அதிகாலை முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றன. தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 61 நாட்களுக்கு பின்பு கடலுக்கு செல்வதால் வான வேடிக்கைகள் என விசைப்படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதியபடி கடலுக்குள் ஆர்வமாக சென்றனர். விசைப்படகுகள் கடலுக்குள் செல்வதை மீனவர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். இந்த நிலையில் 61 நாட்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்த தாங்கள் இன்று நம்பிக்கையுடன் கடலுக்கு செல்கிறோம், அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என நம்பிக்கை இருப்பதாக விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மேலும் போர் பதற்றம் காரணமாக டீசல் விலை தடைக்காலத்துக்கு முன்பு இருந்ததை விட 10 ரூபாய் கூடுதலாக விலை உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக விசைப்படகு மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் வாழ்வாதாரத்தை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் கடலுக்கு செல்கின்றனர் என்றனர். மீன்பிடி தடைக்காலம் 14ஆம் தேதியோடு நிறைவு பெற்ற காரணத்தினால் இன்று 15 திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 235-240 விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த முறை மீன்பிடி தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா போர் பதற்றம் காரணமா பார்த்தீங்கன்னா டீசல் விலை 10 ரூபா லிட்டருக்கு 10 ரூபா கூடிருச்சு. எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு. இந்த ஆண்டு எப்படி சமாளிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய கடமையை செய்வதற்காக 5000 மீனவ தொழிலாளர்கள் இதுல நேரடியாக ஈடுபட்டு இருக்காங்க. தொழிலுக்கு விசைப்படகுகள் போய்கிட்டு இருக்கு. போன ஆண்டு ஆசீர்வதித்த போல கர்த்தர் எங்களை இந்த ஆண்டும் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு விசைப்படகுகளை தொழிலுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வாங்க